தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். தனுசு ராசி, தனுசு லக்னம் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. தனுசு ராசி எப்படி இருக்கீங்க? தனுசு ராசிக்கு சனீஸ்வர பகவான் ஆல்ரெடி இன்னைக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. இந்த நேரத்துல சூரிய பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் 18 ஆகஸ்டாம் தேதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு சூரியன் பயணிக்கிறது. 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு பயணிக்கிறது ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். சோ இந்த நேரம் என்ன மாறுதல் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. தனுசு ராசி நீங்க யாரு, எப்பேற்பட்டவங்க, என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது நிச்சயமாக இந்த வீடியோல பார்க்கலாம். தனுசுன்னு சொல்லும் போதே எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ராசி. நீங்க இப்படி சொல்றீங்க, பட் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆமா, எனக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ஒண்ணு தனுசு ராசிக்கு நிச்சயமா இருக்கு. சேலஞ்சஸ், நிறைய சேலஞ்சஸ். ராசிநாதன் 8க்கு போயிட்டா ஆதரவு இல்லாம இன்னைக்கு நீங்க இருக்கீங்க, போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். மேலோட்டமா பார்த்தா தனுசு ராசியில பிறந்தது ஒரு யோகம். எப்போ கேட்டாலும் உன்னோட ஜாதகத்தை தனுசு ராசி வந்தாவே சொல்லணும். சோ மூல நட்சத்திரமா டபுள் யோகம். நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க, இந்த பொண்ணு கடைசி வரையும் அந்த பையனை ஹோல்ட் பண்ணி காப்பாத்தும். ரீசெண்ட் டைம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். தனுசு ராசி, அந்த பொண்ணுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம். படிச்சு 2-3 டிகிரி படிச்சு ப்ரொஃபசர் வேலையில பாத்துட்டு இருக்காங்க. சோ பார்க்கும்போது என்னன்னா, காதல் திருமணம் இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்னா அவங்க அப்பா அம்மா ஒண்ணுமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ஜாதகத்தை கொடுத்தாங்க. கொடுக்கும்போது காதல் திருமணம் இண்டிகேஷன். ஆமா மேடம், காதல் திருமணம் தான் இந்த பொண்ணு வந்து கேட்டுட்டு இருக்கு. இப்போ பண்ணி வைக்கலாமா? பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவுல இருக்கு. நீங்க மாத்த முடியாது இந்த பொண்ணு. காதல் திருமணத்துக்கு தான் இந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிகமாக விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுது. சோ அதுதான் எண்ட் ஆகும் அப்படின்னு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பையனுடைய ஜாதகத்தை வாங்க பாக்குறோம். பார்க்கும்போது சொல்றாங்க, அவனும் பெரிய அளவுக்கு பினான்சியல் இல்லைங்க இந்த பையனுக்கு. படிப்பும் ரொம்ப சுமார் தான். ஆமா மேடம், பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கு. எதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் காப்பாத்திக்கிறேன். நான் வேலைக்கு போய் அவரை காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்துல இந்த மாதிரி யாரு சொல்லுவாங்க இந்த காலத்துல, நீங்க சொல்லுங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஒண்ணு மட்டும் இல்ல, நெறைய ஜாதகம் நம்ம பார்த்தோம். இந்த பிடிவாதத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னு, இவன் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, இவன் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இந்த தனுசு ராசி கேது நட்சத்திரமா இருக்கட்டும், சுக்கிர நட்சத்திரமா இருக்கட்டும், சூரிய நட்சத்திரம் கம்பேர் கொடுத்து பொதுவா தனுசை பொறுத்த வரையும் நம்ம சண்டைக்கு போகக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கணும். அதுதான் நமக்கும் நல்லது, தனுசு ராசிக்கும் நல்லது. சண்டைக்கு போனோம்னா ஒரு தடவை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி எப்பவுமே ஓட்ட வைக்க முடியும். அந்த தனுசு ராசியோடைய எக்ஸாக்ட் கேரக்டர் ரொம்ப நல்ல, ரொம்ப சாஃப்ட். யார் விஷயத்திலையும் அவ்வளவு சீக்கிரம் தலையிடவே மாட்டாங்க. தன்னோட விஷயத்தை தாண்டி அடுத்து அங்க என்ன நடக்குது, அடுத்தவங்க கிட்ட என்ன நடக்குது, அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குது, எல்லாத்துக்குமே இங்க வேலையே இல்லை. தான் தன்னுடைய ஃபோக்கஸ், தன்னுடைய கோல், தன்னுடைய டிட்டர்மினேஷன், தன்னுடைய சர்க்கம்ஸ்டன்ஸ், இதுக்கு மட்டும்தான் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி. ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும் சொல்லியே ஆகும். ஸோ உங்களோட மெயினான ஃபோக்கஸ் இன்னைக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொடர்ந்து நிறைய கஷ்டங்கள், சின்ன பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய மாதிரி இருக்கிறாங்க. பணம் இருக்கும்போது எல்லாருமே எங்க கூட இருந்தாங்க. பணம் இல்லாத போது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. ஏன்னா இங்க ஒன் அண்ட் ஒன்லி ஃபோக்கஸ் அப்படிங்கிறது குரு மட்டும்தான். அதனால குரு சார்ந்த விஷயங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறவங்க நிறைய கஷ்டப்பட்டு கிடைக்க வேண்டிய இன்னைக்கு திருமண வாழ்க்கைய சொல்லி ஆகும். காப்பாத்த முடியாம திணறிட்டு இருக்கிறவங்க, பட் வெளிய தெரிய முடியும். அந்த விஷயத்த வெளியே சொன்னதே இல்லை. இன்னும் வரும் பாருங்க, பிறந்த கால ஜாதகத்திலே சொல்றேன். 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி தனுசு ராசி இந்த மாதிரி குறிப்பிட்ட ஜோடியாக் சேர்ந்தா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. வீட்டுல நைட்டு சண்டை வந்தாலும் காலையில இருந்துச்சு யாராவது வந்து கேட்டாங்கன்னா கூட அப்படின்னா எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க, சும்மா சும்மா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு எல்லாரையும் மறைத்து எல்லா விஷயத்தையும் மறைச்சு அந்த மேரேஜ் லைஃப்ல கொண்டு போகக்கூடிய ஒரு ஹோல்டிங் கெப்பாசிட்டி இந்த தனுசுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, யோசிக்காம தனுசு ராசி வந்துச்சுன்னா மேரேஜ்க்கு ஒரு டிக் போட்டு ஃபர்ஸ்ட் டிக் தனுசு ராசியா டிக். மூல நட்சத்திரமா டபுள் டிக். அந்த பொண்ணு ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டா அப்படின்னா அதுல இருந்து வெளியவே வராது. சோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு காடு கொடுத்த கிஃப்ட்னே சொல்லலாம். சோ இந்த நேரம் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கு. தைரியமா எழுதி வச்சுக்கோங்க, ப்ரொமோஷனுக்கான ஒரு டைம் எனக்குன்னு எப்போ வரும். சேலஞ்சஸ் தான் வந்திருக்கு. ஒரு ப்ரொமோஷனுக்கான டைம் வருமான்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பெஸ்டான ஒரு யோகமான டைம் பீயிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 பாசிட்டிவான உண்மை. எனக்கு எனக்கு சில சமயம் அதிர்ஷ்டம் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது. இந்த தனுசு ராசியில பிறந்தேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. குருவோடைய ராசி
எப்பவுமே குருவோடைய பார்வையும், குருவோடைய அனுகிரகமும் மத்தவங்களுக்கு தேவைதான். குரு இல்லாம மத்தவங்களால எதுவுமே பண்ண முடியாது. பட் அந்த ராசிநாதனே வச்சிருந்த நீங்க எப்படி இருப்பீங்க? அதனால இன்னைக்கு உங்களுக்கு வந்துட்ட பிரச்சனைகள்லாம் தற்காலிகமானதான். நிரந்தரமானது அப்படிங்கிறது இல்ல. அதெல்லாம் மறந்துட்டு 9ஆம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, அப்பா கூட இணைஞ்சு தொழில் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு யோகமான டைம். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா படிக்க குழந்தைங்க. ரீசென்ட்டா கூட பார்த்தேன் நெறைய நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. ஃபேமிலியோடைய டிஸ்டர்பன்ஸ், ஃபினான்ஷியல் காரணமாக நான் படிப்ப ஸ்டாப் பண்ணிட்டேன். திருப்பியும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணுவேன்? இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டான டைம். ஸோ இந்த வேலையெல்லாம் இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, யாரோடையாவது ஹெல்ப் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்டடீஸ் ரிலேட்டடுக்கு நெறைய எஃபோர்ட்ஸ் போடுங்க. அதேபோல பெண்டிங் டாபிக்ஸ் அதாவது பேக்லாக் நெறைய இருக்கு. பெண்டிங் டாபிக்ஸ் நெறைய இருக்கு. டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப நெறைய இருக்கு. யாருக்கு இருக்கு? இன்னைக்கு தனுசு ராசிக்கு அதிகமா இருக்கு. அதுவும் விருச்சிக ராசிக்கும் அதிகமா இருக்கு. தனுசுக்கு அத விட அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து படிப்படியா படிப்படியா ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய டைம் பீயிங்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ படிப்ப ஆல்ரெடி டிஸ்கன்டினியூ பண்ணணும் எல்லாத்துக்குமே. இது ஒரு கோல்டன் டைம் பீரியடா இருக்கும். அதே போல 9ஆம் இடம்ங்கிறது பெற்றோர் பார்த்து சம்மதிச்சு நடக்கக்கூடிய 2ஆம் திருமணம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் திருமணமே ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஆயிடுச்சு. ஹோல்டிங் மத்தவங்க ஈஸியா விட்டுட்டு போயிருவாங்க. பட் தனுஷ் பாத்தீங்கன்னா, கஷ்டமோ நஷ்டமோ நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேரக்டர் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு தெரியல. தனுஷ் கிட்ட கண்டிப்பா இருக்கு. அதனால அதையும் மீறி சில இடத்துல அவங்களுக்கு காயம் அதிகமா இருக்கு. பட் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2வது திருமணத்துக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். போனா என் பொண்ணு செட்டில் ஆயிருமா, என் பையன் செட்டில் ஆயிருமான்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு எஸ் இது ஒரு நல்ல ஒரு யோகமான டைம் அப்படிங்கிறதாக கண்டிப்பா இருக்கு. சின்சியரா ஒர்க் பண்றவங்க நீங்க தயாராயிக்கோங்க. ப்ரமோஷனுக்கு தயாராயிக்கோங்க. ஆல்ரெடி ஜாப் லாஸ் அப்படின்னு ஃபேஸ் பண்ணவங்க கூட இந்த டைம்ல ஜாபுக்கு உண்டான வேலையை ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பாக்குறதுனால ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை வாய்ப்புகள் தான். 9ஆம் இடம்ங்கிறது கௌரவம். அப்ப கௌரவத்தோட ஒரு வேலை அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப நம்ம சொன்ன அனைத்துமே டிரான்சிட்டுக்கு உண்டான பலன்கள் தான். சோ பிறந்த கால ஜாதகத்துல உங்களோட லக்னம் என்ன, லக்னாதிபதி என்ன, யாரு நீங்க, என்ன தசாபுத்தி உங்களுக்கு நடக்குது அது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகம் ஒரு கிளியர் போட்டோகிராஃபி மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயத்த எந்த ஒரு டிரான்சிட் அப்படிங்கறத சொல்லாது. சோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.